இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனை ஸ்தோத்திரம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் போட்டிருக்கேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள் அப்படின்னு வேத வசனம் கூறுகிறது. ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க வந்தவர். அதனால் நீங்கள் சமாதானத்தை நினச்சிங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர்கிட்ட நினச்சிக்கணும், அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். என்னோட சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த உலகம் கொடுக்குற பிரகாரம் இல்லை. உலகம் சமாதானத்தை கொடுக்காது. இங்கே சமாதானம் பேசுவாங்க, பின்னாடி திட்டுவாங்க. அதனால் இல்லை, ஏசப்படைய சமாதானம் தான் நல்ல நிலையான சமாதானம். அவருடைய சமாதானம் தான் நம்மளுக்கு உள்ளது நினச்சி நிறைச்சி வச்சுருப்பார், சந்தோஷமாக வச்சுருப்பார் ஆண்டவர். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சமாதானம் இல்லாதபடி நீ கண்ணீரோடு வேதனையோடு காணப்பட்டீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு அந்த சமாதானத்தை தாங்க ஏசப்பான்னு சொல்லி கேளுங்க. அந்த வசனத்தில் போட்டிருக்கு, நீ உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமல் இருங்கன்னு வேதம் கூறுகிறது. அந்த வசனத்தில் 14ஆம் அதிகாரம் யோவான் 14:27 அதில் வசனம் போட்டிருக்கு, உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாகன்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம இருதையும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், சமாதானத்தை எனக்கு ஏசப்பா தாங்கன்னு சொல்லுங்கள். எந்த காரியத்தை குறித்து கண்ணீரோடு வேதனையோடு கலக்கத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா, ஏசப்பா எனக்கு இந்த கண்ணீரை பாதையில் நான் போய்கிட்டு இருக்கேன், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா எனக்கு இதுலேருந்து ஒரு பெரிய விடுதலை தாங்க ஏசப்பா நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் உங்கள் இருதயம்லாம் கலங்காதபடி கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகள் இருந்தாலும் சரி தான், ஆண்டவர் அறியாமல் இருந்த பிள்ளைகளாலும் சரி தான், இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்குறது ஏசப்பா மட்டும்தான். அதனால் நீங்கள் ஏசப்பாட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. யாராக இருந்தாலும், ஆண்டவரே எனக்கும் அந்த சமாதானம் வேணும், ஆண்டவரே எனக்கு அந்த சந்தோஷம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் தான், எல்லாத்துக்கும் அவர் கொடுப்பார். அதனால் இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தில் நம்மளை மீட்டெடுக்க வந்தார். அவர் தான் உண்மையான தெய்வம். அவரை நோக்கி நீங்கள் பாருங்கள், உங்கள் முகம் பிரகாசிக்க பண்ணுவார் ஆண்டவர். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் ஆண்டவரை அறியாத பிள்ளைங்களாக இருந்தாலும் ஆண்டவரை கேளுங்க. எல்லாத்துக்கும் தேவன் அவர் தான் நமக்கு அந்த சமாதானத்தை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம இருதையும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்கள் கண்ணீரை நீங்கள் தொடச்சிட்டு தேவ சமூகத்தில் முழங்கால் போடுங்க. ஏசப்பா எனக்கு இந்த சமாதானத்தை தந்து என்னை ஆசீர்வதிங்க ஏசப்பா, நான் ரொம்ப கலக்கத்தோடு இருக்கேன், வேதனையோடு இருக்கேன், கண்ணீரோடு இருக்கேன், கண்ணீர்லாம் தொடங்க ஏசப்பா, இதுலேருந்து எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை தாங்க ஏசப்பா நீங்கள் கேளுங்க. வீட்லேயும் கேளுங்க, கர்த்தருடைய ஆலயம் பக்கத்தில் இருந்து ஆலயத்தில் போய் நீங்கள் முழங்கால் போடுங்க. உங்களுக்கு சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், உங்கள் குடும்பத்தை மறுபடி கட்டி எழுப்புவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தருடைய கருத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. எந்த காரியத்துக்கு வந்து நம்மளுக்கு முடிவு இதானா நீங்கள் நினைக்காதீங்க, முடிவு இல்லை. கர்த்தர் ஏசப்பா தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் முடிவு இல்லாமல் முதல் தொடக்கத்தை கொண்டு வந்துடுவார், உயர்த்துவார். எல்லா மக்களுக்கு மத்தியில் அற்பமாக எனப்பட்ட மக்கள் பக்கத்துலேயே நம்மளை உயர்த்திடுவார் ஆண்டவர். அதனால் இயேசு கிறிஸ்துட்டு கேளுங்க, ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வதித்து உயர்த்துவார். இயேசுவை நாம் ஜெபிக்க நல்ல பிதாமே.